ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாம்பே அல்வா தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு நமக்கு 3 பொருட்கள் மட்டுமே போதும். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. இப்போ அல்வா செய்கிறதுக்கு தேவையான மாவை ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். நாங்கள் ஒரு பவுலில் 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லா பொருட்களையும் ஒரே கப்பில் அளவிடுங்க. கிளாஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அந்த 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு 3 கப் தண்ணி சரியாக இருக்கும். இப்போ 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இதை நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த கெட்டியும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா கெட்டி இல்லாத மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இங்கே நான் ஒரு வானல் வச்சுருக்கேன். நல்லா அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அல்வா செய்கிறதுக்கு 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு 1.5 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். 1.5 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப அதிகமாக வேணும்னா 1.25 கப் தான் சேர்த்துக்கோங்க. நான்ஸ்டிக் இருந்ததுன்னா நீங்கள் நான்ஸ்டிக்கில் செய்யுங்க. நான்ஸ்டிக்கில் செய்யும்போது நமக்கு நல்லா ஒட்டாத வரும். நான் நான்ஸ்டிக் இல்லை, அதனால சில்வர் கடாயில் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. 1.5 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி சரியாக இருக்கும். நம்ம தண்ணி 1 கப் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி தண்ணி கொதிச்சு வரட்டும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இதுக்கு பாகுபாதம் எதுவும் தேவையில்லை, அதனால் தண்ணி கொதிச்சா மட்டும் போதும். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. தண்ணி நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா நமக்கு கெட்டியாகி வரணும். அது வரையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இது ஒரு 2 நிமிஷத்துலேயே நமக்கு இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆகிடும். இது இன்னும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், 1 நிமிஷத்துலேயே நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான ஃபுட் கலர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பார்க்கவே நல்லா நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், முன்னாடி உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கும். உங்களுக்கு என்ன ஃபுட் கலர் தேவையோ அந்த ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் கேசரி கலர் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் என்ன கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம் இதில். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் நெய் அதிகமாக யூஸ் பண்ண போகிறதில்ல. 4 ஸ்பூன் தான் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது நல்லா அப்சர்வ் ஆனதும் மறுபடியும் 2 ஸ்பூன் ஊற்றி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு நெய் அதிகமாக வேணும்னா நீங்கள் நெய் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம், இல்லை வேண்டான்னா கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ நெய் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா பொடியாக நறுக்குன்னா பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாம் ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம், எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தேவையான நட்ஸ், நெய் எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு அல்வா நல்லா பாத்திரத்தில் ஒட்டாத நல்லா வழுண்டுட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதெல்லாம் நமக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இருந்ததுன்னா நமக்கு அல்வா கரெக்டாக வரும். நீங்கள் நான்ஸ்டிக்கில் செய்யும்போது இன்னும் நமக்கு நல்லா ஒட்டாத வரும். மற்ற பாத்திரத்தில் கொஞ்சம் பார்க்க அப்படி தான் இருக்கும், ஆனால் நல்லா நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஒட்டாத இருக்கிறது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பிளேட்டில் தான் ஊற்ற போகிறேன். இந்த பிளேட்டில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அல்வாவை ஊற்றிக்கலாம். இப்போ அல்வா எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது ஒரு ஸ்பூன் வச்சு மேலே நல்லா தடவி விட்டுருங்க. இது நல்லா ஆறட்டும். ஒரு 1/2 hour to 1 hour ஆறட்டும். நம்ம அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. நல்லா அல்வா ஆறிடுச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து விட்டு நல்லா மேலே லைட்டாக தட்டி விட்டு பிளேட் எடுங்க. உங்களுக்கு நல்லா ஒட்டாத வரும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நான் எடுத்து காட்டுற பாருங்கள், அவ்வளோ சில்கியாக இருக்குது. நமக்கு எடுக்கும்போதே அந்த அல்வா கன்சிஸ்டன்சி நல்லா தெரியும்.
ரொம்ப ஜவ்வாட்டம் இல்லாமல் நமக்கு சாப்பிடவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ, எவ்வளோ பெரிய சைஸ் சின்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. நான் ஒரு பீஸ் எடுத்து காட்டுற பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.